இந்த கடைசி 2 நாட்களாவே அதீத கனமழை பெஞ்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட தென் மாவட்டங்கள்னு குறிப்பிட்டு பார்க்குறப்போ, வானிலை ஆய்வாளர்கள் சொன்ன மாதிரி தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி அப்படின்னு இந்த 4 மாவட்டங்கள் தான் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. புயல் இல்லாம கனமழை அதீத கனமழையா மாறி இந்த 4 மாவட்டங்கள் வெள்ளக்காடாவே மாறியிருக்கு. கிட்டத்தட்ட போக்குவரத்து சாலைகள் எல்லாமே துண்டிக்கப்பட்டிருக்கு. இதனால மக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்காங்க. இந்த கனமழை கடந்த 24 மணி நேரத்துல தூத்துக்குடி காயல்பட்டினத்துல மட்டும் 95 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 1931க்கு அப்புறமா இந்த அளவுக்கு இல்லாத மழைப்பொழிவு இது அப்படின்னு வானிலை ஆய்வு மையமே தெரிவிச்சிருக்காங்க. இந்த 4 மாவட்டங்கள்லையுமே பெரும் பாதிப்பானது ஏற்பட்டிருக்கு. குறிப்பா தூத்துக்குடி, திருச்செந்தூர் பகுதி, திருநெல்வேலி, தூத்துக்குடியை இணைக்கக்கூடிய பெரும் நெடுஞ்சாலைகள் அப்படின்னு சொல்லி எல்லாமே பெரும் வெள்ளக்காடா மாறியிருக்கு. அது மட்டும் இல்லாம தாமிரபரணி ஆற்றுல 1,00,000 கனசதுர அடி நீர் திறந்து விட்டதுனால ஆற்றங்கரை ஓரமா இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே முழுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. தென் மாவட்டங்கள்ல குறிப்பா இந்த 4 மாவட்டங்களோட பாதிப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாத அளவுக்கு பேரிழப்பா இதை பார்க்க முடியுது. தமிழகத்துல பெஞ்சிருக்கக்கூடிய மழையிலேயே புதிய வரலாறு படைச்சிருக்கக்கூடிய மழையா இந்த மழையை சொல்றாங்க. இப்போ மட்டும் இல்ல, இனிமேலும் அடுத்தடுத்துன்னு கனமழையாக வரும் அப்படின்னும் இப்போ தகவல் வெளியாகியிருக்கு. காயல்பட்டினம் 946 மில்லிமீட்டர் மழையை பதிவு செஞ்சிருக்கு. ஸ்ரீவைகுண்டம் பக்கத்துல மழைநீர் வெள்ளம் காரணத்தினால 20 மணி நேரத்திற்கும் மேல ட்ரெயின்ல மாட்டிக்கிட்ட 1000த்திற்கும் மேற்பட்ட பேசஞ்சர்ஸை ஹெலிகாப்டர் மூலமா மீட்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதாவது திருச்செந்தூர் டு சென்னை போக உள்ள ட்ரெயின்ல மாட்டிக்கிட்ட மக்களுக்கு விமானப்படை மூலமா உணவு வழங்கவும் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இந்த 4 மாவட்டங்களோட பாதிப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாத அளவுக்கு பெரிய இழப்பா இது பார்க்க முடியுது.